குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 100 days இருக்கு. எக்ஸாக்டா 105 days இருக்கு. நம்ம அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 100 days நம்ம கையில் இருக்கு. அதில் எப்படி நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணி நம்மளால எப்படி 150+ எடுக்க முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறது இல்ல, மெயின்ஸ் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறல, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் எப்படி கொண்டு போக போறோம். ஓகேங்களா? எப்படி எஃபெக்டிவா பண்ணா இந்த 100 daysல நம்மளால ஈஸியா 150+ எடுக்க முடியும்ன்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த பேட்ச் நேம் வந்து ட்ரீம் சேசர் பேட்ச். ஓகேங்களா? எல்லாருக்குமே இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் வந்து நம்ம குரூப் ஒன் போஸ்ட்ல போய் உட்காரணும், ஒரு டிசி ஆகணும், இல்லை டிஎஸ்பி ஆகணும். ஓகேங்களா? இல்லை ரெஜிஸ்டர் ஆகணுன்ற மாதிரி தான் அதுக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? பட் இப்போ இனிஷியலாக அவங்களால கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கிறதால தான் குரூப் 4 இல்லை குரூப் 2 நான் ஓட்டி அந்த மாதிரி போஸ்ட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. அண்ட் வந்து குரூப் ஒன்றுக்கு டைம் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் அந்த ட்ரீம் வந்து சேஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் மனசு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் நம்ம அதை பண்ணலைன்ற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பேர் இந்த மாதிரி வச்சது, ட்ரீம் சேசர்ஸ் பேட்ச்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் வந்து இந்த ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு 20 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி பார்ப்போம். அண்ட் வந்து இது யாருக்கு செட் ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சு ஏதோ ஒரு எக்ஸாம் படிச்சிருக்கணும், குரூப் 4 இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 1 ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸாக இப்போ தான் வரீங்கன்னா உங்களால் இந்த சிலபஸ் வந்து கோப்பப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலபஸ் டெஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து தமிழ் சொசைட்டி. ஓகேங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இந்த மாதிரி போகுது. இல்லை திருக்குறள் வந்து இவ்வளோ தூரம் 6 to 12 ஃபுல்லாக படிக்கணும். ஆப்டிடியூட்ல இது மாதிரி படிக்கணும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்ட் 2 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் ஜூலையில் 2023. ஒரு வாரத்தில் இவ்வளோ டெஸ்ட் வந்து ஃப்ரெஷராக படிக்கிறது கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கோப்பப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷராக படிக்கணும் முடியாதுன்னு இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 100 daysல அதான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெஷராக வந்து இந்த 100 daysல நீங்கள் படித்து ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக படித்து டெஸ்ட் எழுதி இது பண்ணுறோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? முடியாதுன்னு இல்லை, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யாருக்கு சூட் ஆகும்னா ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு சூட் ஆகும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா சிம்பிளி வந்து எல்லாராலையும் முடியும் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக் இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது பண்ண முடியல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நமக்குமே கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஓகேங்களா? அண்ட் வந்து இது வந்து ட்ரீம் சேசர்ஸ் பேட்ச் ப்ராஜெக்ட் டிசி. ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் வந்து டிசியில் தான் இருக்கணும். ஓவராலாக பார்த்தா நம்ம எத்தனை டெஸ்ட் வைக்கிறோம்? 20 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபீஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எத்தனை டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஃபீஸ் வந்து 1000 rupees இருக்கும், 20 டெஸ்ட் இருக்கும். அதை பற்றி டீல்ஸ் கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4/4 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன வருதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷெட்யூல் இது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இது கொடுத்துருவோம். அண்ட் அது கூடவே வந்து ஓஎம்ஆர் ஷீட், இப்போ 20 டெஸ்ட்டுக்கும் 20 ஓஎம்ஆர் ஷீட்டும் அந்த டெஸ்ட் ஷெட்யூலும் வந்து உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்டில் அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? அண்ட் வந்து கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வீக்லி வந்து சண்டே டெஸ்ட் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சண்டே மார்னிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் ஷீட் வந்து இனிஷியலாகவே உங்களுக்கு அனுப்பிச்சிடும், போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எழுதி ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி இது வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஆன்சருக்கு உடனே ஷேர் பண்ணிடுவாங்க. சண்டே ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு ஆன்சரோட டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும், ஜூம் மீட்டிங் ஆப்பில் இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஒரு ஒரு வாரமும் எப்படி கிளாஸஸ் போகும்னா, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துட்டோம்ல, இந்த சிலபஸை பற்றி எதில் எங்கே படிக்கணுன்ற மாதிரி வந்து இது மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? மண்டே வந்து ஓவராலாக கொடுத்துருவாங்க, ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க, அதுல நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் எந்தெந்த புக்கில் ஸ்கூல் புக்ஸில் எந்த இடத்துல கவர் ஆகுது, எந்த பேஜ் நம்பர் படிக்கணும், எந்த யூனிட் படிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அண்ட் அது கூடவே வந்து அதில் இது வரல கேட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில். ஓகேங்களா? இப்போ
யூனிட் 8ன்னு எடுத்தோம்னா 2020 இருந்து நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ்ல இருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்ல எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுறாங்கன்றது ஓவராலாக உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மண்டேவே உங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ இந்த வாரம் வந்து யூனிட் 8 டெஸ்ட் இருக்குன்னா இந்த வாரத்தில் அந்த ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஏரியாஸ்ல இருந்து அதிகமாக கொஸ்டின் வருது, எந்த ஏரியாஸ்ல வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை வந்து நல்லா கீனாக படிக்கணுன்ற மாதிரி ஓவரால் வியூ கொடுத்துருவாங்க மண்டே. ஓகேங்களா? ஓவரால் வியூ கொடுத்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல எங்கே படிக்கணும், எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் என்ன படிக்கணுன்றது சொல்லிடுவாங்க. அதில் இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க அந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக ஒரு வியூஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்கூல் புக்ஸ்ல எங்கே படிக்கணும் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் எங்கே படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பாலிட்டி இந்த வீக் வந்து நமக்கு பாலிட்டி டெஸ்ட் இருக்குன்னா, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு பாலிட்டி இப்போ டெஸ்ட் 7 வந்து மே 12 அன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியன் பாலிட்டியில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிடுவோம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றது அதை வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது கூடவே ரெஃபரன்ஸ் புக் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ பாலிட்டினா நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மிகாந்த் தான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெஃபரன்ஸ் புக். ஓகேங்களா? அதோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் தேடி அலைய தேவையில்ல, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இருக்கும். ஓகேங்களா? போத் இங்கிலீஷ் மீடியமும் சரி, தமிழ் மீடியமும் சரி, அதோட சாஃப்ட் காப்பீஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது பாலிட்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா புக்ஸ்க்குமே. ஓகேங்களா? எக்கனாமினா அதுக்கும் வந்துடும். இங்கே பாருங்க, இப்போ லக்ஷ்மிகாந்த் தமிழ்ல அழகா போட்டிருக்காங்க. அந்த புக்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு இதுலையுமே ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பை பிபின் சந்திரா அதோட சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மிஸ் ஆச்சு இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ எக்கனாமின்னா இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங். ஓகேங்களா? அந்த புக்கோட சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? என்னென்னா உங்கள் கையில் சிலபஸ் இருக்கும், ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது கூட வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது உங்கள் கையில் இருந்துடும். அது கூடவே ரெஃபரன்ஸ் புக்கும் இருந்துடும். அப்போ ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட்டு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றது ஒரு ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிளாஸஸ் ப்ரோக்ராம் போக போகுது. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் ஷெடியூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம், அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஷெடியூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து 2 டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன் செகண்ட். ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது தெரியுமா, லாஸ்ட் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர், அது எல்லாத்தையும் ஓவராக கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதால லாஸ்ட் லாஸ்ட்டாக நடந்த 5 டெஸ்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் செகண்ட். இப்போ வந்து நமக்கு 2015, 2017, 2019, 2021, 2022. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் இருக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் ஷெடியூலில் பாருங்கள். இப்போ நமக்கு 4ஆம் தேதி வந்து என்னன்னா 4ஆம் தேதி வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓவரால் வியூ அன்னைக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4ஆம் தேதி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2021, 2022 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஓவராலாக இதுக்கான கிளாஸஸ் வந்து தனியாக நடக்கும். ஓகேங்களா? இந்த 2021, 2022 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸஸ் தனியாக நடந்துடும் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? அப்போ அதுக்கு பற்றின ஒரு ஓவரால் ஐடியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா 7ஆம் தேதி வந்து 2015, 2017, 2019 இந்த 3 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இதுக்கான இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுக்காக இந்த சீரியஸ் கொண்டு வரோம்னா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸில் வந்து இப்போ இந்த 5 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக வந்து எந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ 2015 அது மாதிரினா வந்து நமக்கு யூனிட் 8, யூனிட் 9 கிடையில இருக்காது. ஓகேங்களா? பட் ஆனால் அப்பயுமே அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? அது இப்போ யூனிட் 8, யூனிட் 9 ஆன அப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ 2015லேருந்து இப்போ 2024 கிட்டத்தட்ட ஒரு 9, 10 வருஷம் கிட்ட ஆகுது. ஓகேங்களா? அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட், எப்படி கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் மாறுதுன்றது எல்லாத்துமே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக வந்து உங்களுக்கு என்ன இது பண்ணுறோன்னா, உங்களுக்கு இனிஷியலாக சிலபஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். இது கூடவே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் குரூப் 1 பொறுத்த வரலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த 4ஆம் தேதி வரலும் உங்களுக்கு என்ன ஒர்க்னா, இந்த சிலபஸ் வந்து படிக்கணும். ஓகே, சிலபஸ் படிச்சுட்டு
அது கூடவே இந்த 5 வருஷ கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த ஏரியாஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து 2015லேருந்து 2017 எப்படி கொஸ்டின்ஸோட டைப்ஸ் வந்து மாறி இருக்கு, டிஃபிகல்ட்டி லெவல் மாறி இருக்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணோம். எந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம நம்ம கிளாஸில் என்னதான் நம்ம சொன்னாலும் நீங்கள் ஒரு முறை பர்சனலாக பார்க்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் சிலபஸும் கையில் வச்சுட்டு அதை கம்பேரிஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக வெறும்னா நீங்களே பண்ணால் அது ஒரு ஒரு யூஸே இருக்காது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு அப்படியே கொஸ்டின்ஸ் வரலனாலும் நமக்கு ஒரு 20 to 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த அதுல இருந்து ஆப்ஷன்ல இருந்ததோ இல்ல அதுல இருந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இப்போ இன்னும் இப்போ 2015 வந்து வாட் இஸ் வாட்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அதிலே வந்து 2 3 ஸ்டேட்மெண்ட்டாக எது எது கரெக்டு எது தப்பு, இப்போ அசன்ட்ரேஷன் இல்லை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி வச்சுட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி அந்த மாதிரிலாம் இருக்குன்றத அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரிய வரும். அதனால தான் இந்த இது ஓகேங்களா, நமக்கு இருக்க 100 டேஸில் க்ரூஷனால பீரியட்லையும் எதுக்காக இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா அதுதான். ஓகேங்களா? அது தெரியாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இது ஒழுங்காக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து படிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஏரியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ஏரியாஸ்க்கு லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நல்லா வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த குரூப் ஒன்ல நடந்த இந்த லாஸ்ட் 5 வருஷ கொஸ்டின் பேப்பர் அண்ட் குரூப் டூவோட கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சா ஓகேங்களா, அண்ட் வந்து வேற ஏதாச்சும் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஓ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி அதை கிளாஸஸ்ல கொடுத்துரும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க. கிளாஸஸ் இந்த சென்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து சப்ஜெக்ட் வந்து வாட் இஸ் வாட்ன்ற மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த வாரம் தமிழ் சொசைட்டி இந்த இருக்குன்னா யூனிட் 8ல இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ முன்னாடிக்கும் இன்னைக்கு இப்போக்கும் என்ன கொஸ்டின்ஸ்லாம் டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? எந்த ஏரியால இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருது, எந்த ஏரியாவை நல்லா நல்லா வந்து கீனாக படிக்கணும், எதில் ஃபேக்ஸ்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணி படிக்கணும், ஃபேக்ஸாக எந்த ஏரியாவில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதை விட்டுட்டு ஒரு திருக்குறள்னா திருக்குறள் ஒரு ஒரு அதிகாரத்தை எடுத்து அதை வந்து கிளாஸ் எடுத்து ஒரு ஒரு லைனாக வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறதா முன்னாடியே பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சா அந்த மாதிரி இது பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் தேம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த அப்ரோச் இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது முடிஞ்ச உடனே நமக்கு சிலபஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து நமக்கு 12 டெஸ்ட் இது பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து இதில் வந்து எப்படி கொடுத்துருப்போம்னா நமக்கு சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பொறுத்து தான் நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? யூனிட் 8க்கு வந்து நமக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால அந்த அதை வந்து 2 வீக்கில் நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட் 8 அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பொறுத்து தான் நம்ம பிளான் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து இதில் பார்த்துக்கோங்க. எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள். நம்மளோட டார்கெட் வந்து இதில் வந்து 150. ஓகேங்களா? 150 ப்ளஸ் எடுத்தால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அதுக்கு இல்லை கீழேனா நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃபே வந்து 140 to 145 ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே அடுத்தடுத்து வருது. ஓகேங்களா? இப்போ வந்து குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நமக்கு குரூப் 1க்கு விட்டுட்டாங்க. இது ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாமு. ஓகேங்களா? அடுத்து வந்து மே மாதம் வந்து குரூப் 2ஓட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து எஸ்ஐயோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மந்த் வரப்போகுது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஆர்வமாக படிப்பாங்க. ஓகேங்களா? அதனால காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் வந்து அவேர்னஸும் அதிகமாக கூடி இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ். அதனால வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து முன்ன பின்ன மாறும். பட் ஆனால் வந்து மினிமம் வந்து 140 ப்ளஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அது கீழே இருக்காதுங்க. ஓகேங்களா? இந்த 140ன்ற நான் மார்க்கை சொல்ல கொஸ்டின்ஸை சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஏன் இந்த 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 குரூப் ஒன்றை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா நமக்கு வந்து வேகன்சி அதிகம். இப்போவே 90 விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு 10 கிட்ட அதிகமாகும். அப்போ ஒரு 100 கிட்ட வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வாட்டி இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸையும் எழுதிடலாம், குரூப் 2 மெயின்ஸையும் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த முறை நமக்கு ரிசல்ட் வாங்குறவங்களும் சரி, இப்போ விக்னேஷ் சார் ஆகட்டும், இல்லை கீர்த்தனா மேடமாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தம் வந்து குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே வந்து அட் அ டைம்ல வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ
இப்போ நேற்று இன்டர்வியூ நடந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி கிளியர் பண்றாங்கன்னா, அப்போ ஓவராலா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் ஏன்னா இந்த குரூப் டூவும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க இது அந்த மாதிரி தான் இப்பயும் ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு முறை நம்ம பிளான் பண்ணி தெளிவாக படிச்சிட்டோம்னா இந்த ரெண்டு எக்ஸாமே நம்ம அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த குரூப் ஃபோர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் ரெண்டும் மிஸ் ஆனா கூட மூணாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த பேஸ் தான் நீங்க பீக்கா நீங்க படிக்க வேண்டிய பேஸ். ஓகேங்களா? ஏன்னா சும்மா இருக்க டைம்ல நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருந்தா நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு இப்போ இந்த இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து ஒரு 1.5 to 2 வருஷம் வந்து எந்த எக்ஸாமுமே இருக்காது. ஒரு வெற்றிடம் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து நம்ம எவ்வளோ படிச்சாலும் என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் ஆகல. இந்த டைம்ல தான் உங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸ் படிக்கணும். உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் டைம் படிக்க முடியுமோ படிச்சுட்டு எவ்வளோ டெஸ்ட் போட முடியுமோ போட்டுட்டு இதுலயே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து 24 ஹவர்ஸ் நம்மளால படிக்க முடியாது. ஓகேங்களா? சில டைம் அந்த படிச்சுட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து சும்மா டெஸ்ட் போடுறது, ஆப்ல டெஸ்ட் போடுறது, இல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி வந்து இந்த 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 எக்ஸாம் ஃபீல்டு இதுலயே கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். அதை விட ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறேன்னா அதோட திங்கிங்லேயே நம்ம போயிடும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் இந்த ஒரு 6 மாதம் நம்ம ஒழுங்கா ஒழுங்கா வேலிடா உட்காந்து படிச்சிட்டோம்னா ஏதோ ஒன்றுல நமக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த டைம் தான் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட முடியுமோ அந்த போடுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆக போகுது. அண்ட் நீங்கள் திரும்ப இந்த 6 மாதம் கழிச்சு நீங்கள் எஃபோர்ட் போடணும்னு நினச்சா கூட உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு நமக்கு எப்படியும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் இன்னும் ஒரு வருஷம் டைம் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அடுத்த வருஷம் எண்டில் தான் வரும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அதை கீழே பாருங்க. நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்ல வரோம். அதுதான் அந்த 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 பேஸ் தான் இப்போதைக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றத பார்த்துப்போம். ஓகேங்களா? நமக்கு முன்னாடி வந்து நமக்கு பேட்டர்ன் வேறு. ஓகேங்களா? யூனிட் 8 யூனிட் 9லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதை விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸில் பாருங்கள் எப்படின்னா ஆப்டிடியூடில் நமக்கு முன்னாடிலாம் வந்து 50 கொஸ்டின்ஸ், இப்போ வந்து நமக்கு 25 கொஸ்டின். ஓகேங்களா? ஃபிக்ஸடாக 25 கொஸ்டின் வரப்போகுது. அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியாக எல்லாருமே வந்து 20 ப்ளஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியான்னு பார்த்தா இந்த ஆப்டிடியூட் தான். ஓகேங்களா? இந்த 25க்கு சும்மா நீங்கள் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம புக்ஸில் இருக்க சம்ஸும் பார்த்துட்டு போனாலே 23 ப்ளஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட் டைம் இப்போ 5 லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறோம்ல, இதுலேருந்து நீங்கள் அப்படியே இந்த 5 வேர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துட்டு ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் அப்படியே அழகாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி, இல்லை அது அப்படியே பிரிண்ட் போட்டு அந்த ஆப்டிவ் போர்ஷன் மட்டும் பிரிண்ட் போட்டு கூட அந்த வேலை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல்ல இருந்தே உங்களுக்கு இந்த 25 கொஸ்டின் கேட்குறாங்களே, அந்த மாடல் அதே கொஸ்டின்ஸே ஒரு 5 கொஸ்டின் கிட்ட ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அதே மாடல் இல்லை நம்பரோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சு பண்றது, அதே மாடல்ல அதே மாதிரி அந்த சம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? மிச்சம் இருக்க 10 கொஸ்டின் தான் கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு இது ஆகும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 15 to 20 மார்க் வந்து இதுவாயிடும். அது கூடவே நீங்க ஸ்கூல் புக்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, இன்னும் இன்னும் நீங்க கொஞ்சம் கிட்ட போயிடலாம். ஒரு 22 அந்த மாதிரி ரேஞ்சில போயிடலாம். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு இதுன்னா, ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்து நீங்க மிச்சம் எல்லாத்தையும் இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தமிழ்னா நீங்க கணிதன் புக் எடுத்து நீங்க ஒரு வாட்டி பார்த்துங்க. 25க்கு 25 எடுக்கிறது ஈஸி. ஓகேங்களா? அப்படியே சில்லி மிஸ்டேக்ஸ்ல 1, 2 தப்பு பண்ணாலும் 23 பிளஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து செகண்டை பொறுத்தவரையிலும் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு யூனிட் 8 தான். ஓகேங்களா? நமக்கு 2021ல 34 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 22ல 28 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குன்னா அரௌண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாமே சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். அண்ட் தேர்டி பார்த்த உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாலிட்டி. ஓகேங்களா? பாலிட்டி பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா பாலிட்டி படிக்கிறதுக்கு ஈஸி, பட் ஆன்சர் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஓகேங்களா? நமக்கு வாட் இஸ் வாட்ன்ற முன்னாடி மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதலாம். பட் இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக வருது. திடீர்னு ஒரு இடத்துல நாட்டுன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய பாருங்கள். பாலிட்டியில் அந்த நிறைய வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? அந்த அந்த டெஸ்ட் வரப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாலிட்டின்னு எடுத்தோம்னா நமக்கு அதிகமான ஏரியா எது வரும்னா ஃபர்ஸ்ட் 4 பார்ட்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? நமக்கு யூனியன் அண்ட் ஸ்டேட், சிட்டிசன்ஷிப், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஓகேங்களா? இந்த ஏரியாஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அப்படின்னு வந்து இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதால எலெக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். கரப்ஷன் இருக்கிறதால அப்போ அதுல வந்து இப்போ கரண்ட்ல டேட் இதுல போயிட்டு இருக்கு, பிரச்சனைல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ அது ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். இப்போ கரப்ஷன் ரிலேட்டடான போட்ட கமிஷன் என்ன, கரப்ஷன்
ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்போ, அந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீக் வந்து இன்ட்ரடக்ஷன் இந்த கிளாஸ் ஓவர் வியூ கிளாஸஸ் இருக்கும்ல, அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இப்போ இதில் என்னென்னலாம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, இதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எதில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போ கரண்ட் இஷ்யூஸில் என்ன போயிட்டு இருக்கோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதிகமான எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் வந்து இப்போ நம்ம குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2015 17லாம் வந்து 36 35 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ பாருங்க 16 15 அந்த மாதிரி ஏரியாஸ் தான் வருது. அப்போ என்னன்னா நமக்கு இந்த மாதிரி டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்காம சப்ஜெக்ட் ரிலேட்டட்குள்ள போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணாங்களா, அப்போ ஆர்டிகல் 370 பற்றி டேரெக்டாக கேட்பாங்க. இந்த பாலிட்டி ரிலேட்டடாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இப்போ எப்போ வந்துச்சு, எப்போ இது ரிமூவ் பண்ணாங்க, எதனால் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கொண்டு வரும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது. அது ரிலேட்டடாக சப்ஜெக்ட்டில் நமக்கு எங்கே லிங்க் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸில் அந்த ஓவர்வியூ கிளாஸில் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதை பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தேர்ட் வந்து பாலிட்டி, ஃபோர்த் வந்து நமக்கு ஜாகிரபி. ஓகேங்களா? ஜாகிரபியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? 2015 வந்து 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2017 வந்து 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2019 24. ஓகேங்களா? இந்த நியூ சிலபஸ் வந்த அப்புறமே கொஞ்சம் 20 கொஸ்டின்ஸ்க்கு ப்ளஸ் தான் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த முறையுமே வந்து ஒரு 22 கொஸ்டின்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதனால ஜாகிரபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஜாகிரபி வந்து நம்ம அதிகமாக ஒன்றும் நம்ம எஃபர்ட் போட்டுலாம் படிக்க தேவையில்ல. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மட்டும் என்னன்றதை பார்த்துட்டு போனாலே போதும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து எக்கனாமியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜாகிரபி மாதிரி. இப்போ 2015 16, 17 17, 2019 21, 2021 21, 2022 23 கொஸ்டின்ஸ். அப்போ 20 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வருது. அப்போ 20 to 25 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக வந்து மினிமம் வந்து 20 கொஸ்டின்ஸ் தான் வரும். எக்கனாமின்றது வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் இல்லை, நீங்கள் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒன் டைம் படிச்சிட்டிங்கன்னா அது வெறும் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி தான். திரும்ப திரும்ப ஆப்டிடியூட் மாதிரி அது ஒரே இதுதான் வரும். ஓகேங்களா? ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா இந்த எக்கனாமி. ஓகேங்களா? நமக்கு கொஞ்சம் கஷ்டன்றது பார்த்து கவர் பண்ணுறதுக்கு வாஸ்ட் ஏரியானா சயின்ஸ் மட்டும்தான் நமக்கு வாஸ்டான ஏரியா. மிச்சம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற சப்ஜெக்ட்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிடுங்க. நம்மளோட ஷெடியூலுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், என்னென்ன எவ்வளோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குரூப்பில் சப்போஸ் யாராவது இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ கீழவே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வீடியோ ஷேர் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பார்த்தலாம், அதை மாதிரி தான் இங்கே நம்ம டெஸ்ட்டும் பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆப்டிடியூட் வந்து மஸ்ட். ஓகேங்களா? அதனால எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஆப்டிடியூட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் வந்து மஸ்ட். ஓகேங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேரெக்டாக வரணும்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அதனால எல்லாமே வந்துருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ நாள் படிக்க போகிறோம்னா 1 இயர்க்கு படிக்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு போன ஜூன்லேருந்து இந்த ஜூன் வரலும் நமக்கு ஜூலை மாதம் எக்ஸாம், ஜூலை 13 எக்ஸாம். அப்போது அதுலேருந்து ஒரு வருஷம் 2023ஓட ஜூன்லேருந்து 2024ஓட ஜூன் வரலும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக நடக்கிற 3-4 மாதம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால வந்து அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு மாதம் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடி இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கு வந்து நம்ம 2 கொடுத்துருப்போம். ஒரு ஒரு வீக்குக்கும் 2 மாதம் படிக்கிற மாதிரி போதும். ஓகேங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் குரூப்பில். நீங்கள் அதை ஜஸ்ட் படிச்சுட்டு எழுதினா போதும். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் தேடி அலையணுன்றதுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த இது பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்தாச்சு, ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஓவராக கம்ப்ளீட் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுத வேண்டியதான். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் டிஸ்கஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த சிலபஸ் அந்த டாப்பிக்கில் இன்னும் உங்களுக்கு தெரியாத இடத்துல இதுவும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வெயிட்டேஜ் பொறுத்து தான் நம்ம கிளாஸஸ் இந்த டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும். யூனிட் 8ல் இருக்கும், ஆப்டிடியூட்ல 2 போர்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த மாதிரி தான். ஓகேங்களா? 2 வாரத்தில் நம்ம யூனிட் 8 முடிப்போம். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 9 2 வாரத்தில் முடிப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் ஷெடியூல் பாருங்க. இல்லை ஒரு ரொம்ப இதுவாலாம் இருக்காது, ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூனிட் 9 கூட எக்கனாமி வச்சிருப்போம். ஓகே, எதுக்காகனா யூனிட் 9 எக்கனாமி கிட்டத்தட்ட ஒரு ஒரு சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால அதுக்கேற்ற மாதிரி வச்சிருப்போம். அண்ட் வந்து இந்தியன் பாலிட்டி ஐஎன்எம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகும். ஓகேங்களா? ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அது ரெண்டுத்தையும் ஒன்றா இது பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டெஸ்ட் பிளான் போயிருக்கும்.
இத பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் நடுவுல ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். நமக்கு மொத்தமா வந்து 12 வந்து இந்த டெஸ்ட் இருக்கும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து 12 இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 6 டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 7 டெஸ்ட் முடிஞ்ச உடனே நமக்கு இது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு 2 டெஸ்ட் ஓவர்வியூ டெஸ்ட் இருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதனால வந்து 1 டூ 7 இதுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது என்னைக்கு நடக்குன்னா 19/5/2024. ஏன்னா வெறும்னா நம்ம டெஸ்ட் படிச்சுட்டே வந்தா முன்னாடி படிச்செல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். அதை ரிவைஸ் பண்றதுக்காக இங்க ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுல இதுக்கு முன்னாடி நடந்த 7 டெஸ்ட்டுக்கான இதுவும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா நமக்கு ஒரு 6 டெஸ்ட் போகும். அதுக்கப்புறமேட்டு ரிவிஷன் 2 இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் லாஸ்டா படிச்ச இந்த மிச்ச டெஸ்ட் எல்லாம் வந்து இதுல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். 27/6/2024 இதோட நமக்கு நமக்கு 23/6/2024 போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா நமக்கு இது அந்த இந்த மிச்சம் இருக்க கிளாஸஸ்லாம் வந்து இந்த லாஸ்ட்டாக நடந்த கிளாஸஸ்ல வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா 3 மாடல் டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? ஜூலை 1 ஒன்று, 5 ஒன்று, 9 ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா 10, 11, 12 3 நாள் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு 13 போய் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம்ல நீங்கள் டெஸ்ட் எழுதி இது பண்ணால் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். அந்த டைம்ல நீங்கள் டெஸ்ட் எழுத லாஸ்ட் 3 டேஸ் வந்து ஜஸ்ட் எதுவும் புதுசாக படிக்காம ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும் போகும். ஓகேங்களா? நம்ம நீங்கள் புதுசாக படிக்கிறதுல எந்தோட எடுத்தீங்கன்னா இந்த ஜூன்லேயே முடிச்சிடணும். ஓகேங்களா? அதனால தான் 23 அது போல முடிக்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 100 டேஸ்ல நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் நம்ம படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம போய் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் அண்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டிருந்தீங்க. டெஸ்ட் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் ரெண்டுக்கும் சேர்த்து நமக்கு ₹1000. இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு 20 இது அனுப்பிச்சிரும். ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு பார்சலில் அனுப்பிச்சிருவோம். உங்கள் வீட்டுக்கே வந்துடும். கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு 10 o'clock போல் டெஸ்ட் இருக்கும். அன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கையில் கிடைச்சிரும். உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எழுதிடலாம். அண்ட் வந்து ஆன்சர் கீயும் உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணிவிடுவோம். டெஸ்ட் முடிச்சோடனே மதியம் சென்ட் பண்ணிவிடுவோம். ஆன்சர் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு சண்டே ஈவினிங் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே சப்போஸ் சண்டே ஈவினிங் வைக்க முடியலனா கூட உங்களுக்கு மண்டே மார்னிங் இது பண்ணிவிடும். அப்படிலாம் ரெக்கார்டட் கிளாஸஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அந்த ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுன்ற சென்ஸ் வந்து அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதுல என்னென்ன எப்படிலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, வேற என்னென்னலாம் இப்போ ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி டீட்டெயில்டாக பார்க்கணும். வெறும்னே வந்து அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு படிச்சுட்டு போறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு எல்லாமே செஷன் நடக்கும். அந்த 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் தெரியுமா? லாஸ்ட் 5 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர். அது எல்லா கொஸ்டின் பேப்பரும் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வைப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி அந்த அனலைஸ் பண்ணணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ₹1000. நீங்கள் பே பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிடலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்தராக இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த கிளாஸோட இந்த பிடிஎஃப் வேணும், ஓகேங்களா? இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் வேணும், இல்லை சாம்பிள் கிளாஸஸ் இல்லை சாம்பிள் இதெல்லாம் வேணும்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஷெடியூல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வர்றதால கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டவுட் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.